உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை சேர்ப்பது யோகாசன பயிற்சிகள். வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளரும் மேற்கொள்ளும் யோகா பயிற்சிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நம் முன்னோர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் ஒரு முக்கிய பயிற்சியாக யோகா பயிற்சியை மேற்கொண்டு வந்தனர். இந்த பயிற்சியின் முக்கியத்துவத்தை உலக அரங்கில் எடுத்துச் செல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முயற்சியின் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக உலக அளவில் யோகா பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. யோகா பயிற்சியினால் உடலை வலுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்துகிறது. வேலூர் மாவட்டத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், பெண்கள், பொதுமக்கள் என வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் இருபாலரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதாரம், கல்வி மற்றும் கலைகள் போன்ற துறைகளுடன் யோகா பயிற்சி தொடர்புடையதாக இருந்தாலும் காலத்தால் அழியாத உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சியாக யோகா அமைந்துள்ளதாக யோகா பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் ஆண் பெண் வயது வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் பயிற்சி செய்யலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த யோகாவில் நிறைய பிரிவு இருக்குது. ஆனால் பேஸ் ஒன்று தாங்க. பேஸ் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோகா இருக்குது, ஈஷா யோகா இருக்குது, வாழும் கலை இருக்குது, வேர்ல்டு இந்த சேர் யோகா இருக்குது. பட் நமக்கு எது பிடிக்குமோ, நமக்கு எது அடாப்ட் ஆகுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த குழந்தைங்கள் மாணவ பிரிவு பார்க்காமல் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான இடத்துல நீங்கள் சேர்த்து விட்டால் கல்வியில் அது கண்டிப்பாக மேலோங்கி நிற்கும். யோகா பயிற்சியின் மூலம் பல நன்மைகளும் மன அமைதி மற்றும் பல்வேறு விதமான உடல் ஆரோக்கியங்கள் ஏற்படுவதாக யோகா பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நான் எம்ஏ பரதநாட்டியம் படிக்கிறதுனால எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் யோகான்றதுல ஃப்ளெக்சிபிலிட்டின்றது எனக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அதனால் என்னோட பிரெயினும் மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரீசெண்டாக லிகமெண்ட் இன்ஜுரிஸ் நிறைய ஆனது. யோகா நான் ரெகுலராக பயிற்சி பண்ணுறதுனால எனக்கு லிகமெண்ட் இன்ஜுரிஸ் அதிகமாக ஆகலை, ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இப்போ மட்டும் இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃப்யூச்சருக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.